என்னது காசு போட்டிருக்கு. காசு போட்டிருக்கா? போட்டிருக்கு. எப்படி வந்தது காசு? எப்படி ஒன்று தெரியாது. நாங்கள் வழியில் எனக்கு எப்படி ஒன்று தெரியும். எங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஃபோனில், அதை வச்சு பார்த்தா வந்து எங்களுக்கு தெரியும் எங்கெங்க காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி. இந்த இடத்துல வரங்க வெளியில் இந்த 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 எடுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இதுக்குள்ளே பாருங்க. தொங்குடன்னு சொன்னால் உங்களோட கையில் தந்துட்டு போகலாம். தொங்குட இல்லைன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டை ஒப்படைக்கணும். உங்களோட காசு இல்லை. ஆ, இது உங்களோட காசு இல்லையா? அப்போ நீங்கள் வைக்கல, உங்களோட காசு தானே. அப்போ எப்படி வச்சு நீங்கள் கொட்டிப்படுத்துறப்ப மட்டும் இவ்வளோ காசுடாப்பா. அது அம்மா காசு இல்லை வந்து வீடு ஃபுல்லாக காசு ஆயிருக்கு. வந்துருக்கு அஞ்சுன்றப்ப காசு வந்துருக்கு. இவ்வளோ காசு வந்துருக்குது வீட்டை சுற்றி. சூனியம் வச்ச மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தீங்களா எங்களோட மிஷின் கண்டுபிடிக்குது. எவ்வளோ நாள் என்ன இருக்கா சரியாது இருக்கேன்னு சரியாது. சரியா இருக்குடா. பாரு வச்சிருப்பா, அவர் வச்சிருப்பாரா? அவர் வேறு கூலி போகிற இப்படி வைக்கிறேன். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரேக்லாதன். இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், திருக்கோயிலில் தாண்டியடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பகுதியில் உமிரி அப்படிங்கிற ஒரு கிராம பகுதி. ஸோ அதுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். அதாவது திருக்கோயில் தாண்டியடி உமிரி அப்படிங்கிற ஒரு பகுதி. உள்ளே வந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். முன்னாடியே வந்து இந்த குடும்பத்துக்கான ஒரு உதவி வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குடும்பத்திற்கு அடுத்த கட்டமான ஒரு உதவி வந்து பண்ண போகிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து நாங்கள் வித்தியாசமாக பண்ணி கொடுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம அவங்கள்ட்ட சில கஷ்டங்களை கேட்டுட்டு நம்ம அவங்கள்ட்ட கையில் வந்து பணத்தொகையை வந்து கொடுத்து வைக்கிறதான் வழக்கம், உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்க போகிற இந்த ஒரு தொகையை வந்து வித்தியாசமாக அதை வந்து நாங்கள் அவங்கள கையில் கொடுக்காம அவங்களே வந்து அதை எடுக்கிற மாதிரி இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். அதை வந்து சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஒரு அமௌண்ட், அதாவது இந்த ஒரு பணத்தொகையை வந்து என்னோட கையால் அவங்கக்கிட்ட கொடுக்காம அவங்களே அவங்களோட வீட்டில் சில பகுதியிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். நார்மலாக இந்த ஒரு பிளானை பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த பிளான் வந்து சில பேருக்கு மனசங்கடமாக இருந்துச்சு அப்படி சொன்னால் முன்கூட்டியே அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த காணொலியில் வருவதைக்கு வந்துட்டு சில மனசங்கடமான பேச்சுக்களோ காணொலிகளோ வந்தால் அதுக்கு நாங்கள் வந்து முன்கூட்டியே மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்காமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஹலோ, ஹாய், எப்படி சிவம்? வித்தியாசமான காஸ்டியூமோட நிற்கிறாங்கள்டாவா. வாங்க அக்காவுங்க, அக்கா அங்கே நிற்கிது பாருங்கவா. ஸோ வீட்டு வேலை நடந்துருக்குடாப்பா. காசு கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா வந்து இந்தளவுக்கு அரை மட்டும் வந்து நிற்கிது பாருங்கள். எப்படி நிற்க என்னடாப்பா வீடெல்லாம் சரசரன்னு காட்டுறீங்க, கையில் காசு தான் போல இருக்கு என்ன? சரி இல்லையாமே, உங்கள்கிட்ட காசெல்லாம் கூட இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இல்லையா? அப்படி இல்லையோ? எங்களுக்கும் பார்த்து வட்டிக்கு தாங்களே. ஆ, உண்மையாதானோ? இல்லையா, நீங்க வெளியில வட்டிக்கெல்லாம் கொடுத்தீங்களா, அந்த காசு திரும்ப கிடைச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாங்களா? அப்படி இல்லையா? அப்படியா? எங்க இப்ப கணவர் ஆடு கொண்டு போயிட்டாரா? கொண்டு வராரா இப்போ? இல்லை, நீங்கள் அதாவது இங்கே ஊருக்குள்ளே சில பேர்கிட்ட வந்துட்டு வட்டிக்கு கொடுத்து வச்சுருந்தீங்களா, அதை இப்போ பண்ணுறீங்களா? அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படி தெரியல, உங்களோட வீட்டை பார்த்தா இப்போ காசில் கூட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சமர்த்தியெல்லாம் தான் வந்தது ஏன்னா பார்ப்போம். காலெல்லாம் வந்து எந்தளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கே தெரியாது இல்லைங்க, பார்ப்போம். கோழியெல்லாம் நிற்குதே. ரைட்,
ஹாய் என்னது கோழிண்ணே ஆ ஆ அது சரி இந்த புள்ள இங்கே மற்ற சின்ன அண்ணே வாராரா இப்போ என்ன சொல்ல இருக்கு ஸோ முடிஞ்சுது அவ்வளவுதான் இனி அவங்க வந்தோடனே செக் பண்ணுற மட்டும்தான் வேலை இருக்குது பயங்கரமாக யோசிக்கிறீங்களே இப்போ யாருப்பா நீங்களா எங்கள் அண்ணா வருவாரா இப்போ ஓகே அப்போ இவ்வளோதும் கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சது இப்போ 2 முடிஞ்சிருக்கு 2 2.5 முடிஞ்சு எவ்வளோ தந்தவங்க சமத்தியால் 7 லட்சம் பாஸ் பண்ணியிருக்காங்க இது மொத்தத்தில் 15 லட்சம் முடியுமா அந்த வீட்டுக்கு 15 லட்சம் முடியுமா 2.5 லட்சம் தந்திருக்காங்க மிச்சத்தில் அதை என்ன செய்ய போறீங்க என்ன செய்யறாவிய சொன்னாங்க நீங்களும் உதவியில கேட்டு பார்க்கட்டும் சொன்ன சமத்தியார உதவியில கேட்டு பாருங்க என்ன பவியதார நிதி காணாது எங்களுக்கு காணாது பவிய எங்களை இதை பார்த்து அந்த இதை தந்தவிய பவிய சொல்றாங்க அந்த நிதி நீங்களும் பார்த்து உதவி செய்ய நாங்களே உங்கள்ட்ட நிதி கேட்டு தானே வந்திருக்கிறோம் என்னடா நீங்க பலவுக்குள்ளெல்லாம் வீடுக்குள்ளெல்லாம் போல நிறைய காசு வச்சிருக்கீங்களா தோன்ற இடமெல்லாம் கூட விட்ட காசு வருமானு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படி இல்லையா தோன்ற இடம் அப்படி மீல்டி காட்டிக்க பார்க்கலையா நீங்க அதான் சொல்றேன் நாங்க இப்ப தோட்டம் கூட விட்ட காசு வருமா இப்போ வெளியில செய்வினை எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களோட விட்டு வந்து காசால வைப்பாங்களான்னு கேள்விப்பட்டோம் அப்படி இல்லையா உண்மையை சொல்றீங்களோ பொய்யை சொல்றீங்களோ உண்மையை தான் சொல்றோம் உங்கள்ட்ட என்ன போய் சொல்றோம் உண்மையை தான் சொல்றோம் உங்களோட விட்ட காசு எல்லாம் விட்டு இருந்தா இருந்தாடுங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாடுங்கள் இந்த வீட்டுக்குள்ள காசு இருந்தாலும் இங்கே ஏற்கனவே வீட முடிச்சிருப்பேன் இல்லை இந்த வீடு இப்படி கிடக்க எங்கள்கிட்ட அதுக்குரிய மிஷின் இதெல்லாம் எல்லாமே இருக்குது நாங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிங்க பிரச்சனை கண்டுபிடிச்சி இருக்கிறத எடுங்களை இருக்கிறத எடுக்கியா சரி அப்போ எடுக்கத்தான் இருக்கேன் எங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஃபோனில் அதை வச்சு பார்த்தா வந்து எங்களுக்கு தெரியும் எங்கெங்க காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி யாரும் இல்லைங்க ஏற்கனவே இந்த ஊருக்கு இருக்காங்க 2 வருஷம் இந்த 2 வருஷம் முன்னேறம் காசு இருந்தால் இந்த கோப்பச்சை மட்டும் ஓடு போட்டுருப்போம் நாங்கள் வீட்டுக்குள்ள நிறைய பக்கம் காசு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நாங்கள் இல்லையா உண்மை இல்லையா இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு லேட் ஆகுமா இல்லை வந்துடுவார் விடையால் வந்து கொண்டு எத்தனை மணிக்கு போனவர் அவர் காலையில் 7 மணிக்கு 9 மணிக்கு ஆடு வந்து 9 மணிக்கா 2 மணிக்கு ஆடு வரும் இப்போ வந்துடுவோம் டைம் என்னன்னு பாருங்க டைம் இப்போ வந்துட்டு 1:30 ஆகுது ஆடு வந்து கொண்டு கோலணும் மழைப்பாங்க அப்போ வந்து டவுன்லோட் ஆகுது அப்போ வச்சு நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் வீடு உள்ள காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி சரி வாங்க நீங்கள் வாங்க நான் வரேன் ஓ வாங்க நீங்கள் வரணும் உங்களோட வீடு தானே அப்பா கோலணும் வருது வாங்க இது வாங்க துறக்கமாது இல்லை என்னது காசு போட்டிருக்கு காசு போட்டிருக்கா போட்டிருக்கு எப்படி வந்தது காசு எப்படி ஒன்று தெரியாது நாங்கள் வழியில் எனக்கு எப்படி ஒன்றா தெரியும் எடுங்க ஆமாம் எண்ணி பாருங்க அதில் எவ்வளோ இருக்கு 15,500 பா 15,500 15,500 எங்க 15,500 என்னங்க ஆகும் 5 10 15 16,000 அப்போ இது எங்கேருந்து வந்து ஆ அப்படியே வாங்க 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 இந்த இடத்துல வரங்க ஜாங் வெளியில இந்த 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 இந்த
வாங்க எடுங்க. எவ்வளோ இருக்கு? 5000 இருக்கு. 5000 இருக்கு. இப்போ காசு இல்லைன்னு சொன்னீங்களா? இப்போ வீடு உள்ள காசு இருக்கு. வீடு உள்ள காசு பாருங்க. வீடு உள்ள காசு இருக்கு. வாங்க வாங்க. புதுசா இருக்கு. காசு இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? பெண்களுக்கு நீங்கள் தான் வட்டி தரணும் போல இருக்கு. வாங்க வட்டி தாரோம். ம் வாங்க வாங்க. கோலர்கள் அப்பாவுக்கு. ஓ இது முட்டு சந்திராப்பா. இது என்னது கட்டுறீங்க? இந்த இது வந்து சாமி. சாமியாரியா? ஓ வெளியால வந்து வரது அதுக்குள்ள? உள்ளால வந்து வரலையா? இப்போ உள்ளால அப்படி வரல. அது இது ஃபுல்லாக அடைச்சிருக்கு. அது அங்கால் இருக்கு வலி. அங்கால் முன்னுக்கு எடுத்திருக்கேன் வலி. சரி அப்போ இந்த ரூமுக்குள்ள வரதுக்கு வெளியால வந்து இது வந்து இந்த வலி. இந்த வழியா? புதுசா இருக்கு. சரி அப்படியே போங்க. காசு இல்லைன்றீங்க. இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. இதுக்குள்ளே பாருங்க. இந்த தவறதுக்குள்ள ஏஜி பாருங்க. இடவுக்குள்ள இதுக்குள்ள. அதுக்குள்ள தான் இருக்கு. என்ன பாருங்க. 15 20 25 30 35 40 45 50. 50,000 இருக்கு. என்னடாப்பா காசு இல்லைன்றீங்க? காசு வருது. இங்கே வாங்க அப்படி. இதுக்குள்ள ஐயா இருக்கு. எவ்வளோ இருக்கு? 10 15 20 25 30 35 40. 40 இருக்கு. அப்போ எங்கடாப்பா இந்த காசுலாம் எங்கேருந்து வருது? இப்போ எங்கேருந்து வருது? வீட்டுக்குள்ளேருந்து வருது. வீட்டுக்குள்ளேருந்து வருது. வாங்க நீங்கள் வாங்க வாங்க. இதோ 15,000. 15,000 இருக்கு. வாங்க வாங்க. போகிற இடமெல்லாம் காசு தானே இருக்கு. காசு இல்லைன்றீங்க நீங்கள். பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் இருந்து காசு வருது. இவ்வளோ தானே இல்லை இன்னும் இருக்கா? தெரியாது. இதுக்கு என்னவோ தெரியாது. சரியா இருக்குடா. பார் வச்சிருப்பா. அவர் வச்சிருப்பாரா? அவர் வேலை கூலி போகிறவர் இப்படி வைக்கிறேன். ஆ கூலி வேலைக்கு போகிற இப்படி வைக்கிறேன். கூலி வேலைக்கு போகிறவர் எப்படி வைக்கிறதா? காசு இல்லைன்ட்டு இங்கே இப்போ யாராவது இங்கே சூனியம் பிக்கிறாக்கள் இருக்கிறாங்களா? ஆ சூனியம் பிக்கிறாக்கள் இல்லையா? இதில் உங்க யாரும் இல்லையா? அப்போ காசுலாம் தாட்டு வச்ச மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இருந்து வருது. அப்போ காசு எல்லாரும் சூனியம் வச்சுக்க மாட்டாங்களா? எப்படி சாந்தி இல்லை இல்லையா? எவ்வளோ மொத்தம் அதை எண்ணி பாருங்க. எவ்வளோ மொத்தது? இவ்வளோ காசு வந்துருக்குது வீட்டை சுற்றி சுற்றி. சூனியம் வச்ச மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தீங்களா எங்களோட மிஷின் கண்டுபிடிக்குது. நாற்பத்தாறு 46 ஆ 46 1,46,000 இருக்கு. பார்ப்போம் வேற எங்கேயும். 1,46,000 இருக்கா? நல்லா என்னங்க பார்ப்போம். கொட்டிப்படுத்துறப்பா கொட்டை. எவ்வளோ காசுடாப்பா அது. அம்மா காசு இல்லை வீடு ஃபுல்லாக காசு ஆயிருக்கு. 30 40 50 60 70 80 90 25 26 இருக்கு. மொத்தமாக காசு எல்லாத்தையும் மொத்தமாக சேருங்க பாப்போம். எங்கடா பாருங்க இவ்வளோ காசு வந்தது.
மிஷினில் காட்டுல காட்டாமல் நிறைய இடத்த சாட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்போ. ம் விலங்குல இங்கே வந்திருக்கு அங்கன்றப்ப காசு வந்துருக்கு. பார்த்தீங்களா நீங்கள் காசு வச்சிருக்கீங்க நிறைய. பாரு வச்சு அம்மா வச்சுக்கணுமா? 90 126 இருக்கு. சரி 126 இருக்கு. இவ்வளோதானா இன்னும் இருக்கவே தெரியாது. அப்போ இது உங்களோட காசு இல்லை. உங்களோட காசு இல்லை ஆ இது உங்களோட காசு இல்லையா? அப்போ நீங்கள் வைக்கல உங்களோட காசு தானே. அப்போ எப்படி வச்சு நீங்கள் காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்களா வந்து? ஆ காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நாங்கள் எடுக்கிறோம் மொத்தமாக காசை. நாங்கள் எடுக்கிறோம் மொத்தமாக. யார காசு? யார காசு? எங்க இருக்கு? அம்மாடா காசா? இப்போ நீங்களும் சொல்லல உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு. அப்போ இவ்வளோ காசு எங்க இருந்து வந்து? சாத்திலையா அவங்கள்ட்ட கேட்கியா? சரி அப்போ அம்மாட்ட கேட்குறேன். இவ்வளோ காசு எங்க இருந்து வந்து? எங்க இருந்து வந்த மாலை இது வீட்டுக்குள்ள இருந்தானே. வேற காசால சூனியம் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி ஆகல இல்லையா? சூனியம் வைப்பாங்க தானே. நிமைக்கிறதுக்கு அப்படியே ஆக்கல் இல்லை. ஏன் அப்போ இது உங்களோட காசு இல்லை. நீங்க அவங்க வந்துருக்கு. நாங்கள் கொண்டு தந்துருப்போம். அப்படி தாரு நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் காசு இருக்குது. காசு இல்லைன்னு நீங்கள் எல்லா இடத்துலையும் காசு இருக்குது. உங்களோட சொன்னால் உங்களோட கையில் தந்துட்டு போகலாம். இது உங்களோட இல்லைன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டை ஒப்படைக்கணும். என்ன செய்யும் காசு? என்ன செய்யும்? இப்போ நீங்கள் சொன்னால் தான் இன்னும் செய்யலாம். எங்களோட காசு தந்துட்டுவாங்க. உங்களோட காசு தானே. அப்போ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து கேட்கும்போது காசு இல்லைன்றீங்க. அப்போ எங்களுக்கு மாறித்தாங்களே இந்த காசு. எடுங்களேன். சரி மாறடிக்க மாறி எடுங்களேன். உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் எடுத்தா பிரச்சனை இல்லை. எடுங்களேன். எடுத்தா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. எடுங்க. பண்ணி பார்ப்போம். 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 90 95 100 5 10 15 20 25 26 1,26,000 இருக்கு. காசு உங்களதும் இல்லைன்னு சொல்கிறீங்க. வீட்டை சுற்றி காசும் இருக்குது. எப்படி வந்தது? எப்படி வந்திருக்கும்? அப்பா அவர் வச்சிருப்பாரு. என்னண்டு அப்பா வேற அப்ப அப்பா வச்சிருப்பாரு. ஆக்கள் காசு கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் அந்த பிள்ளைகள் இல்லை. அப்போ இது அப்பாட்ட காசு அரைக்குமன்றே. அப்போ அப்பாட்ட கொடுக்காது. நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? தேவையில்லையா? இந்த காசு தேவையில்லையா? பெரிய மனசு தான்டாப்பா உண்மையிலே. சரியா பிரச்சனை. உங்களோட வீட்டில் இருந்த எடுத்த காசு உங்கள்கிட்டயும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். படி நல்லம்மா. சரிங்களா? உங்களோட வீட்டில் இருந்து எடுத்த காசு உங்களுக்கே தான். அப்புறம் என்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? சந்தோஷம் வரைக்கும் வாழ்க்கையெல்லாம் கண்ணால் இங்கே ஒரு 2 மாதம் போன மாதத்துக்கு 3 மாதம் தந்துட்டு இன்னும் தந்துட்டு விற்கேனா காலையில் கோல் எடுத்தவர். என்ன எடுத்து என்ன சொன்னவர்? காலையில் என்ன விற்கேனா வருவாங்களாமான்னு சொல்லி டிஎஸ்எஃப் நாக்கள் வருவாங்களாமான்னு சொல்லி கோல் எடுத்து விற்கேனா எல்லாரும் நிற்கிறாங்க. சொன்ன மகளார படிப்பு எப்படி போகுது? அவள் பரவாயில்ல. அவள் இப்போ 19 இந்த தரம் அடுத்த வருஷம் ஓயல் எழுதுறாங்க. என்ன ஆறு பாத்தீங்களா? இங்க அக்கா எடுக்கிற மார்க்கா பாத்தீங்களா? ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களா? ரிப்போர்ட் அண்ணாட்ட ரிப்போர்ட் எடுத்து வாங்க பாப்போம். ரிப்போர்ட் இருங்க 22 உள்ள 6ஆம் அளவு
பத்தாம் ஆண்டில் வரக்குள்ள 6ஆம் ஆண்டில் வந்துக்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிற அக்காவை பார்த்தீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு? 7 வயசு. அக்காவுக்கு எத்தனை வயசு? ம் அக்காவுக்கு எத்தனை வயசு? ம் அக்காவுக்கு 15 சொல்லுங்களேன். 15. இப்போ பார்த்தீங்க துசாக்கு 8 வயசு. 8 வயசு. நேரம் இருந்து சொல்லுங்களேன். அப்பாவுக்கு 5 வயசு. உங்களோட அப்பாவுக்கு 5 வயசா? அப்பாவுக்கு 5 வயதா? சரி. அப்போ நீங்கள் என்ன மாதிரி மார்க் எடுத்தீங்க? உங்களுக்கு என்ன மார்க்ஸ்? ம் நான் சொல்லுங்களேன் மாலை. 2ஆம் ஆண்டு வருவேன். ரெண்டா? எத்தனை மாலைன்னு சொல்கிறாங்க? முதலாம் ஆண்டு சொல்லுங்களேன். நான் 2ஆம் ஆண்டுலேருந்து 1ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டுலேருந்து 1ஆம் ஆளா? போய் உண்மையா? உண்மையா? எங்கே உங்களோட ரிப்போர்ட்? ஆ? உங்களோட ரிப்போர்ட் எங்கே? இந்த இருக்கே. எடுத்துகிட்டு வாங்க பாப்போம்மா. வாங்க வாரம் நாள் தங்குறோம். கலைங்க வாரம் நாள். அப்போ நீங்கள் 1ஆம் ஆளை வாரீங்க. அக்கா எத்தனை மாலை வராவு? 6ஆம் ஆண்டில் வந்து 6ஆம் ஆளை வந்து அப்போ இப்போ அக்கா 10ஆம் ஆண்டு படிக்க 6ஆம் ஆண்டில் வரோம். 6ஆம் ஆளில் வராவு. அப்போ நீங்கள் அக்காவோட நல்லா படிப்பீங்க போல. ஆ உண்மையாவோ? கிளாஸுக்கு போகிறீங்களோ? எங்கே? வகுப்பும் போகிறேன், இது கிளாஸுக்கும் போகிறேன். 2 மொண்டு தானே. எங்கே போகுது? இங்கே நேசரிக்குள்ள. நேசருக்குல்லையா? அப்பா உங்க அப்பா அப்பா ரைட். அப்போ காசு இப்போ காசுன்ற விளக்கம் என்னடாப்பா? எப்படிடாப்பா காசு வந்தது? அம்மா சுழாடிச்சு ஒன்று வந்திருக்கும். அம்மா சுழாடிச்சு வந்திருக்கும். சுலகு சுழாடிச்சு வந்திருக்கும். என்ன சுலகு அடிச்சு? வேலை போகிற நேரம் வந்திருக்கும். அப்போ அப்படி வீட்டை வளைச்சிருக்கு காசு. அது அம்மா ஒழிச்சு வச்சுக்கி. அம்மா ஒழிச்சு வச்சுக்காவா? பார்த்தீங்களா காசு நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கிங்களா? யார் ரிப்போர்ட்டு? கூடதா பார்ப்போமே. எதர்சினியா? தரம் 2 நிலை. அப்பாவுக்கு மாமாவுக்கு நல்லா சுலவு. என்ன? அப்பாவுக்கு மாமாவுக்கு நல்லா சுலவு. கொஞ்சம் ஆய போகிற இது கச்சன் ஆய போகிற ஊரு போகிற வீட்டில் நிற்க மாட்டோம். நிற்க மாட்டோம். வேலைக்கு போகிறோம். அப்பா இது வேலை இல்லாட்டி இது அப்பா இது அப்பா நேரம் தோழும்ப மாட்டார், முகம் கழுவ மாட்டார், ஒன்றுமே கழுவ மாட்டார், பல்லும் திட்ட மாட்டார், குளிக்கவே மாட்டார். அப்போ என்ன செய்யுது? அப்பா அப்பா சும்மா இது படம் பார்த்து நிற்கிறேன். படம் பார்த்து நிற்கிறேன். அப்பா பங்கு போயிருக்காரு. அப்பா வேலை போகிற மறுவா இது குளிக்க மாட்டார், வந்தோடனே குளிக்க மாட்டார். அதுக்கு வந்தோடனே தண்ணி குளிப்பறப்பா. நிலை போடல. இதில் மாணவர்கள் தொகை தான் 3 போட்டிருக்கு. அவங்க 3 நான் ஃப்ரெண்ட்ல. அவங்க கிளாஸில் 3 பேர் தான் இருக்காங்களா? 3 தான் இருக்காங்க. 4 பேர் இருக்கீங்க. நிதி போயிட்டா கோயிலுக்கு 3 தான் வச்சுது. நானும் மாலிசானும் மேசானும் நிலை போடலை. அவங்க மாணவர்கள் தொகை தான் போட்டிருக்காங்க. இங்கே நிலை போடலை. இல்லை சைன் வைக்கணும். யார் வைக்கணும்? அம்மா தான். அக்கா அங்கே எவ்வளோ நேரத்துக்கு ரிப்போர்ட் தருறாங்க? பார்த்தீங்களா வேலை? மார்ச்லாம் முட்டை வாங்கிடலாம். அப்போ உங்களுக்கு எனக்கு எல்லாம் சரியா? படிப்பெல்லாம் பிரச்சனை. ஒரு மாதம் ஒரு ஆளுக்கு கிழமைக்கு 30 ரூபா ஒரு வகுப்பு காசு. 2 ஒரு கிழமையில 2000 வகுப்பு. 2000 வகுப்பு. இப்போ காலையில் 7 மணிக்கு வைப்பா முடிஞ்ச வகுப்பு. எங்கே வகுப்பு போகிறது? அங்கே ஸ்கூலில் ஒரு மாதிரி ப்ரைவேட்டாக வகுப்பு போகிறாங்க தான். அந்த ஒரு பாடத்துக்கு 30 ரூபா. 2 வாரம் அனுப்புகிறாங்க. 60 படிக்கிற வீதம் காணான்னு சொல்கிறாங்களே ஸ்கூலில். சரி இப்போ எல்லாம் சரி. இப்போ காசு எப்படி வந்துட்டு கேட்டால் அவர் சொல்கிறா ஒன்று அப்பா ஒன்று வச்சுருப்பாரு. அப்பா காக்கள் கொடுக்குறவங்களாம் இல்லாட்டா அம்மா வச்சுருப்பான். அம்மா ஆடு இதெல்லாம் விற்கிறதான் காசு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் ஒழிச்சு வச்சுன்னு கேட்டால் அம்மா ஒழிச்சு வச்சுன்னு சொல்லி சொல்கிறா.
அப்பா அம்மா அடிச்சு வைப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்களே பார்த்தீங்களா? தைரியமாக நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லிட்டீங்க. எங்கள்கிட்ட இருக்க மிஷின் அப்படி காட்டி கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யுற? இப்போ நீங்கள் ஒன்று நீங்கள் வைக்கணும், நீங்கள் வச்சிருக்கலான்னு சொன்னால் அவர் வச்சிருக்கணும். விது அம்மா அடிச்சு வைப்பாள். அவள் அம்மாட்ட போய் சொல்லுவாள். விதுவுக்கு அப்படி இவ்வளோ காசு வரு? அவள் அம்மாட பேசக்கூட அப்பாவும் களவு எடுத்து விதுவும் இது அப்பாவும் களவு எடுத்து 2 பேரும் களவு. எல்லாத்துலயும் களவு தான் எடுக்கிறவர். ஒரு பிஸ்கட் பட்டு வாங்கிட்டு வந்தா அம்மாட ஓண்டு கொடுக்காட்டி விது புள்ள ரிப்போர்ட் தர்றீங்களோ செய்கிறீங்களோ? சரிங்களா? பார்த்தீங்களா? நான் கவனம் வச்சுருக்கீங்களா? இப்போ இப்போ ஓகேவா பேசுகிறா? என்ன வியல் எங்கே எந்த ஹாஸ்பிட்டல்? 78 இங்கே ஓடத்தில் அக்கரைப்பத்து. அவருக்கு மட்டக்களை கொண்டு வரோம். இப்போ என்ன சொல்லுவோம்? ஓகே தான். இப்போ கண்ணுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காம அவங்க எப்படி சொல்லிக்காங்க அப்படின்னா இந்த நிமையை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பட்டு ஒன்று வச்சு கொஞ்சம் விசத்தோன்னா விசத்துனா கண்ணுக்கு எந்த பழக்கம் ஒன்றும் இல்லை. கண்ணு இவக்கு மாதம் கழிந்தேன். இவக்கு அப்படி செய்யும்போது வாயை வச்சு கொஞ்சம் தைச்சிட சொல்லணும். வாயை கொஞ்சம் தைக்க சொல்லணும் நம்மளுக்கு. என்ன இல்லையே பாய் கடுமையாக நீளுது. என்ன இல்லையா? பாய் தைக்க சொல்லுவோம். வேணா பள்ளிக்குள்ள எப்படியா பேசுகிறே? எப்படி பேசுகிறப்ப? மெல்லுவா? எப்படி மெல்லுவா பேசுது? ஸ்லோவா? அக்காவை டிஎன்லாம் போட்டு பேசுகிறீங்க நீங்கள்? எப்படியா பேசுது? நாங்கள் உங்களை கூட்டு கொண்டு வேறு ஸ்கூல் விட போகிறோம். அங்கே பச்சை பட மாட்டையெல்லாம் அடிப்பாங்க. என்ன அடிக்க மாட்டாங்களா? அடிக்க மாட்டாங்க. எதில் பெஸ்ட்டாக வந்து அடிக்க மாட்டாங்க? நாங்கள் இது எல்லாத்துலேயும் வந்தா இது அடிக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா வந்து காசை வேண்டி எடுத்துட்டு ஆகு. அந்த காசு மாதிரி எங்கள்கிட்ட தாங்க. தந்தா அடிச்சடிச்சாவோ? ஆறு அம்மா தான் ஒரு நாள் தோட்ட துளைச்சதுக்கு அடிக்காவோ? ஆருக்கு? எனக்கு தான். நீங்கள் என் தோட்ட துளைச்ச விளையாடக்குள்ள நான் கையில் போட்டேன்னா அது துளைச்சி போட்டோம். கையில அதோடு போடுற காதில் தானே போடுறது? கரண்ட் விழுந்து எடுத்து வச்சேன். சரி, இப்போ ஒன்றும் தேவையில்லை. காசு வந்து அம்மாடா இல்லைன்னு சொல்கிறாவு. நீங்கள் தான் ஒழிச்சு வச்சிருக்கணும் போல. நான் ஒழிச்சு வைக்கல, அம்மா அப்பா இது எல்லாம் ஒழிச்சு வைப்பாங்க. அப்போ காசு மாறி எங்களுக்கு வேண்டிதாங்க. சரியா? இவ்வளோ காசை நாங்கள் கொண்டு வரோம். பாதி வேணுமா உங்களுக்கு? வேணாம், இல்லை தான் நாங்கள் கொண்டு வரேன். உங்கள்கிட்ட காசு தான்டாப்பா பிடிங்க. நாங்கள் எடுத்துக்கொள்ளு. கவனம் காசை கவனமாக பிடிக்கணும். பிடிங்களா? சரி, வீடு கட்டுவோம். நீ தொடர்ந்து இல்லைன்னு சொன்னால் படிப்பு கெடுப்போம். சரியா? சரிங்கம்மா. அப்போ நாங்கள் தந்துட்டு போன காசுக்கு என்ன செய்வீங்க? நீங்கள் தான் அதிகமான ஒரு ஆட்டுப்பட்டை வேணா ஒரு ஆட்டுப்பட்டை வண்டி போட்டு இது சீமெண்ட்டுக்கு ஒரு 15 காசு சீமெண்ட் எடுத்தேன். நான் இதுக்கு இது கட்டுற சீமெண்ட் எடுத்தேன். மற்ற ஒரு 3 போடு பண்ணேன். 1500 ரூபாய் 3 போடு பண்ணேன். இந்த இது போடுவேன். மேய போயிட்டு அடுத்து மற்ற மேசனுக்கு ஒரு 5000 காசு கொடுத்தேன். அதுதான். அவ்வளோதான். நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்க சொல்லி தந்துட்டு போனோம். இந்த தொழிலை பார்த்து உங்களோட பிள்ளைற பள்ளி செலவுக்கு தொழில் செய்ய நீங்கள். ரைட். இப்போ ஆடு வந்து என்ன குட்டி தாச்சா வண்டி விட்டீங்களா? குட்டி தாச்சி. குட்டி தாச்சா இல்லை குட்டியும் மாடும் பண்ணி? குட்டி தாச்சி குட்டி மாடு. குட்டி மாடு எவ்வளோ? 25,000 வருது ஒரு குட்டி. இந்த வருது 1.25. குட்டி இருந்தா 25. ஒரு குட்டிக்கு தாங்க 1.25. 25,000 சொல்லி 20க்கு தான் பண்ணேன். இந்த வருது 25,000 இல்லை 1.25? இல்லை 25,000. ஒரு ஆடு 25,000? கடவுளே, நான் இப்போ என்னென்னு பார்த்தேன். 25 நான் 2க்கும் சேர்த்து 1.25, 1,25,000 நினைச்சேன். குட்டி தான் 25,000. அண்ணன் பறக்குள்ள கொல்லி எடுத்து பாருதவில்ல. என்ன என்ன மாதிரி சுகம் மதிச்சிட்டிங்களா? யாருண்டு எப்போ வந்து ஒன்றுனாங்க? ஒரு மாதத்துக்கு வந்து ஒன்றுனாங்களோ?
இப்போ எங்கள் ஆட்டுக்கு தண்ணி கொடுத்தாச்சே. இந்த தண்ணி எடுத்துக்கங்க. என்னண்டா காசு கொஞ்சம் வட்டிக்கு வேண்டிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். அக்கா காசு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஃபுல்லாக தேடி பார்க்குறேன். வீட்டை சுற்றி காசு இருக்கு. கேட்டால் காசு இல்லை, சூனியம் வச்சுருப்பாங்க போல. இப்போ எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க ஆடு? 9 மணிக்கா? மதிய சாப்பாடு இனிதான். இது சமைக்கல இடையில அவங்க பாருங்க, ஆட்டை பாருங்க, பக்கத்து விட்ட போகுது. சமைச்சு வச்சிருப்பாங்களே. என்ன சமையல்? கத்தரிக்காவா? அது மட்டும் தானா? முட்டை பொரியலுமா? பிரச்சனை. இப்போ எத்தனை கோழி நிற்கும் உங்கள்கிட்ட? என்கிட்ட 3-4 நிற்குமா. 4 கோழி. அதில் நம்ம இதில் நாங்கள் தந்துட்டு போன காசில் எத்தனை கோழி? நான் 2 போடுவேன், 3 போடுவேன். 3 போடுவேன். முட்டை விடுதா? இன்னும் முட்டை விடலை, கண்ணி போடுனா அதில் நிற்கும். அண்ணன் முடல எப்போ எவ்வளோ நாள் விடுதல்? 1 மாதத்தால் வைக்க முட்டை. முட்டை. ஆடும் ஒரு தாயும் குட்டியும் மண்டு குட்டி. ஒரு குட்டியும் மண்டு குட்டிக்கும். ஆனால் அது மாட்டக்குள்ள தாயும் குட்டித்தாச்சு. குட்டித்தாச்சு இருக்கா? அப்படியோ? பிரச்சனை. ஆடு வந்து எத்தனை? 6 மாதத்துக்கு இருக்கு. 6 மாதத்துக்கு 2 வைப்பு குட்டி, ஒரு 2 குட்டி இருந்தா, ஒரு வருஷத்துக்கு 4 குட்டி. அப்படியா? அதில் பிரச்சனை. அதுக்காக வேண்டி தான் அவங்க அந்த ஒரு வாழ்வாரத்தை வந்து மேம்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது அதை வந்து உங்களோட பெஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்துட்டு பெஸ்ட் வீடியோ வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க அப்படி சொல்லி அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட 2 ஆடை சேர்த்து வச்சு அடுத்தவங்களோட ஆடையும் வந்துட்டு கூலிக்காக மேய்ச்சவங்க அதோட சேர்த்து தான் வந்து இந்த வாழ்வாரத்தை பண்ணி போட்டுருந்தவங்க. அப்புறம் வந்து நம்ம கொடுத்த காசை வச்சு கொண்டு அவங்களும் சொந்தமாக வந்து ஆடும் பண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி கோழியும் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. நாங்கள் பிள்ளைன்ற படிப்பை தான் வந்து கவனிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம்னு சொன்னால் படித்தா தான் ஒரு கிராமத்தில் எங்கேயிருந்து நம்ம வந்துட்டு மேல்நிலைக்கு வர்றதுக்கு அது நிறைய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ ஆகையினால ஓகே, அப்போக்கா வந்து நாங்கள் போயிட்டு வரோம். குடிச்சிட்டு போயா குடிக்கலாம் தான். ஆனால் நாங்கள் ஏரியா போகணும். யானை ஏரியா யானையெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்க போல. காலையில் ஒவ்வொரு நாளைக்கு 7 மணிக்கு இதால் போகும் யானை. பனம்பழம் சாப்பிடுது அதில் போயிருந்தேன். காலையில் 7 மணிக்கு? காலையில் 7 மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு. இன்னும் காலையில் நாங்கள் குழம்புக்குள்ள யானை இதால் போகும். ஸ்கூலுக்கு போகிறது தெரியாது. ரைட், ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த காசு இப்போ கடைசி வரைக்கும் யார்ன்றே தெரியாமல் இருக்கேன். சொல்லியா நான் யாருன்னு? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நாங்கள் வச்சிருப்போம் சொல்லி? நாங்கள் வரல. நான் இதுக்கு முதல்ல வரல. நாங்கள் ஓகே. இப்போ இந்த காசு எங்கேருந்து வந்திருக்குறன்றதையும் அப்ளை பார்ப்போம் நம்ம. சரியா? இது வந்துட்டு இந்த காசு வந்து வந்திருக்கு உங்களுக்கு. டென்மார்க்கில் இருக்கிற குயின்டஸ் ஐயா வந்து அவங்கள்ட்ட மகள் சபினா மற்றும் மகன் நிக்கோலாய் சார்பாக இந்த பணத்தை வந்து உதவிக்கு கொடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதாவது பிள்ளைண்ட படிப்புக்கும் பிள்ளைண்ட மருத்துவத்துக்காக மட்டும் கொடுங்க அப்படி சொல்லி இந்த 1,26,000 வந்து அனுப்பியிருந்தாங்க. சரிங்களா? சரி, நீங்கள் நன்றி சொல்லலாம். அப்போ அவங்க அங்கே டென்மார்க்லேருந்து அனுப்பின காசு இங்கே அப்படி உங்களோட வீட்டுக்குள்ளே வந்தது. இப்போ நாங்கள் எப்படி வச்சுருப்போம் இந்த பணம்? முதல் வரையும் இல்லை, இன்றைக்கு தான் திடீரெண்டு வந்தேன். 2 நாளைக்கு வந்து சொந்தமாக உண்மையில் இந்த ஒரு பணம் வந்து டென்மார்க்கில் இருக்க அந்த ஃபேமிலி தான் அனுப்பி விட்டாங்க. நாங்கள் இப்போ ஃபெஸ்ட்டுக்கு வந்தோம் தானே, வந்த இடத்துல உங்களோட வீட்டை சுற்றி பார்த்தோம் தானே, அப்போ தான் சில இடத்துல வந்துட்டு சரி விட்டார். எடுத்து நான் அந்த பணம் வந்து உங்களுக்கான பணம், அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. அது வித்தியாசமாக உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணுன்றதுக்காக வேண்டி தான். சரி, அப்போ நீங்கள் காசு இல்லைன்னு சொன்னால் மேலே இந்த கீழே காசு விழும்போது காசுலாம் எடுக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சந்தோஷமா இருந்தா? என்ன யோசிச்சு நீங்கள் எப்படா காசு வந்து அப்படி? ஓகே, சரி. உண்மையில் வந்து நாங்களும் வந்து இந்த டென்மார்க்கில் இருக்கிற குயின்டஸ் ஐயாவுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். ரைட்டு, வந்து இந்த பணத்தை வந்து இன்றைக்கி கையில் வச்சுக்கொள்ளாமல் பெங்களூர் டிபாசிட் பண்ணுங்க. சரிங்களா? கையில் பணம் வச்சுருக்கிறது ஆபத்தானது. சொன்னால் பெரிய ஒரு தொகை பணம் தானே. நாங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி போட மாட்டோம், 2 நாள் அப்படி தான் நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ அந்த அதுக்கடையில் வந்து அது வந்து நீங்கள் பேங்கில் டிபாசிட் பண்ணி கொடுங்க. சரிங்களா? இது பெரிய சரி, நாங்கள் 2 நாளையால் அந்த வீடியோ போடுவோம். சரிங்களா? ஸோ போடுறோம். நீங்கள் மிஷினில் ஏண்டாலும் போய் போடலாம், அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? கையில் வச்சுக்கொள்ளாதீங்க. ஓகே. அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலி நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். நீங்கள் மனசை கிடப்படுற மாதிரி காணொலிகளை காமிச்சு பேசினா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருந்தேன். ஆனால் இப்போயும் நான் தான் சொல்லிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் அவங்களோட ரியாக்ஷன் கொஞ்சம் பார்க்குறதுக்காக வேண்டி தான், என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஸோ வந்து அதுக்காக வேண்டி தான் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன். ஓகே, நாங்கள் வந்து காமிச்சிருந்த இந்த காணொலியில் நீங்கள் மனசங்கப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காமிச்சு நாங்கள் பேசியிருந்தோம். நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும். உங்களோட கஷ்டத்து மத்தியில் இப்படி வந்து உதவி செய்யறதுக்கு அவர்களுக்கு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும்.
சரிங்கம்மா, இந்த ஒரு பணத்தொகையை வந்து நீங்கள் வீணடிக்காமல் சரியான முறையில் பயன்படுத்துங்க. நான் நம்புறேன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி பண்ணிடுறீங்க. பேங்க்கில் டிபாசிட் பண்ணி பிள்ளைன்ற படிப்பு மருத்துவத்திற்காக வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் வந்து மறுபடியும் நாங்கள் வந்துட்டு அந்த குடும்பத்திற்கான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.